ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவிங்க அது. இது பார்க்க தான் அப்படி இருக்கும், பட் ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி, வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணி எப்படி இவ்வளோ டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இட்லிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கேஜி சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன். மஞ்சள், உப்பு போட்டு சுத்தமாக கழுவிட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணணுங்க. அதுக்கு வந்து ஒரு மேக்னேட் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1½ ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, உப்பு எல்லாமே தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பல்ஸில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை 3மே சேர்த்துட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. கிண்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுட்டு, அதையும் நல்லா கிண்டிட்டு, மசாலா மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டுட்டு, தேவையான அளவு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா சிக்கன் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து குக்கர் விசில் போட்டு வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் தாங்க, சூப்பரான நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நான் பாப்பா சாப்பிடுவா, அப்படி காரமாக இருக்கும் அப்படின்றனால நான் பெப்பர் சேர்க்கல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குருமா ரெடி. சூடான இட்லியில் பரிமாறுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.